இந்த அண்ணன் தவம் இருக்க என்னுடைய தம்பி காவலாக இருக்க வேண்டும். காவலுக்கு இருக்க வேண்டும். அப்படியா? உண்மைதான். நாங்கள் பார்த்து வருகிறோம். ஆகட்டும். தம்பியா புறப்படைய அரைக்கு இடத்தில் பிறந்தவன் என்னுடைய வார்த்தையை கேட்டு இமாச்சலம் செல்கின்றான் வரமதை பெறுவதற்காக. அப்படி வரத்தை பெற்றுவிட்டால் தேவர்களுக்கு தான் ஆபத்து. தற்போது தேவ இந்திரனை சந்திக்க வேண்டும். தேவ இந்திரா செய்யப்பட்ட வஜ்ராயத்தை கையில் ஏந்தி சீரும் சிறப்புமாக தேவேந்திரன், பொன்னுலக வேந்தன், அமரேந்திரன் என்றெல்லாம் பெயர் பெற்று சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வருகிறேன். எனக்கு முன்பதாக வரக்கூடிய அரே மாதிரி வார்த்தைகளை தெளிவாக உரைக்கிறேன். சரி போகட்டும். அந்த கேள்விக்கு தவறாமல் பதிலை உரைக்க வந்தது காவலாளிகள் எங்க கடமையா. சரி செய்யறல்ல. சரி போகட்டும். அனுதினமும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய மாணவர்கள் ஏன் இன்று ரெண்டு பேர் ஈடு போட்டு மாணவர்களை செஞ்சு வர்றோம். மற்றவங்க ஆளே கிடையாதுங்க. செஞ்சு விட்டு எங்க நீங்க கூட்டுல வந்து பயந்து அவசர அவசரமா ஓடுறாங்க. அப்படியா? சரி ஏதோ வீணை காலம் ஒரு குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்றாயா. ஒண்ணுமேட்டே ஊர்ல 10 பேர் இருக்கிறோம். அப்ப காலை வச்சானா அந்த கொட்டி சோறு தான் கொடுக்கணும். அப்பேற்பட்டவனை நாட்டிலே வைத்திருக்க கூடாது. சரி தேவ இந்திரன் எங்க இருக்கின்றார்? தேவ இந்திரன் சிறப்பான முறையில் சிம்மாசனத்தில். அப்படியா? ஐயா செஞ்சாரி நாரத மகாமுனிவர் சுவாமி அமருங்க. மனமோடு வாழ்த்துகிறேன். காலையில் வந்தீர்கள், ஆசி தந்துவிட்டு சென்றீர்கள். மறுபடியும் வந்ததை காரணம் என்னவோ? காலையில் வந்தேன். இப்போது எதற்கு வந்து விட்டேன்? உங்களுக்கு சுற்றி வலம் வந்து விட்டேன். வயிற்றுக்கு நல்ல முறையில் உணவை அருந்து விட்டேன். என்னுடைய கண்ணு
கண்ணுக்கும் செவிக்கும் விருந்து வேண்டும். ஐயா, வயிறு சரியான இருந்து ஐயா வீட்டுல சாப்பாடு போட வேண்டியும். ஐயா இவன் கண்டிப்பா ரசமே வாங்கல ஐயா. 4 முட்டை வாங்கி வச்சுக்கிறான். அந்த கறி குழம்பு மீன் குழம்பு தான் வாங்குறாங்க தவிர வேற எதுவுமே வாங்க மாட்டேறியா. ஆளை பாரு நல்லா பொசுங்கிறான். நல்லா தின்னுறான். நல்லா திமிரி போய் செவ்வறு வைக்கிறான். காலை வச்சுன்னு வந்துடுறான். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நாரத மகாமுனிவர் அல்லவா? இப்ப இவருக்கு செவ்வறு கிரியே இருந்து வருமா? கலைகளே. ஐயா, இந்த பேரை கையை தோல் விட்டு செவ்வறு மேல வந்துடலாம். அந்த செவிக்கு விருந்து. ஏய், கலைகளிலே சிறந்த கலை. காவலாளி என்ன நம்ம கிட்ட கேள்வி கேட்டு தெரிஞ்சு கேட்குது. நீ சொல்ற பாப்பா கலைகளே சிறந்த கலை என்ன கலை? மலாட்ட கலை. ஏய், நீ சொல்லணும். கலைகளே சிறந்த கலை என்ன கலை? என்ன கலை? அதான் ஒக்கா கர்ப்ப கலை. ஏய், கலைகளிலே சிறந்த கலை நாட்டிய கலை. ஆமா தெரியுங்க. நாரத மகாமுனிவருக்கு நாட்டிய கலை அமைக்க ஏற்பாடு தானே? ஆமா. உலகம் போற்றும் தேவர்களை வாழ்த்தும் எங்க தேவராஜா தங்கமணராஜா எங்க தேவராஜா தங்கமணராஜா சுவாமி அறுபத்தி வேலைகளும் வெட்டி பிளவு போய் நான் வரைக்கும் மனதார வைத்துங்க. அனைத்து வளங்களையும் நலங்களும் சீக்கிரம் சேர்த்து விடுவீர்கள். ஆரம்பிச்சாலும் ஐயா முதல்ல பசி ஆரம்பிச்சு எல்லாம் எவ்வளவு அன்பாட கூட்டு போய் ஆகா பரிமாறி நான் மாதிரி கவனமா அதை விட்டு இப்ப எப்படி தோன்றதுக்கு வர்றியா ஆனா உள்ள உடம்பு வச்சா அவங்களுக்கு இது எப்படி வெட்டிடும் இதுதான் தேவ சப்பை தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இருக்கின்ற கோமனம் கோமன் தாவுட்டு அமான தேவேந்திர மட்டும் கிடையாது அந்த திருவிழா சோரி வந்து திருவிழாவாக செஞ்சாரு மகாமுனிவர் வந்துக்கிறாரு அதனால அவரு உங்களை எல்லாம் பார்க்கணும்னாரு கவலையை மறந்து மகிழ்ச்சி அண்ணன்னு சொன்னாரு அதனால அவருடைய கவலையை போகிறதுக்கு நீங்க அப்படியே எல்லாரும் ஒத்துருங்க என்னடா ஆடல் பாடல் அபிநயம் 3 பேர் காட்டணும் நீங்க காட்டுல அந்த ஆள் அப்படியே சொக்கி முக்கி நக்கி நன்றி சொல்லணும் அப்படியா இதுல யார் சம்பளம் என்னடா தெரியாது என்ன தேவன் சைடுல வச்சுக்க
காதல் பகல் அபிநயம் இவ்வளவுதானே? ஆகட்டும். மச்சாமி தான் விட்டறிவா, மச்சினி எல்லாம் வெற்றிவா. மச்சாமி அப்படி இருந்தாலும் அம்மா பரவாயில்ல, அந்த குழந்தை நல்லவே காட்சியமா. அழகான பாடல், அபிநயமான நாட்டியம், எல்லாருமே மெய் மறந்து போயிட்டாங்க. இருந்தாலும் நாரதர் இன்னும் உம்முன்னு தான் உட்காந்துங்கிறாரு. அவர் எப்படி நீங்க சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் அதுவும் பின்னாடி டர்ரு டர்ரு போயிடுது. சரி, இன்னும் நீங்க உசுப்பணும். உசுப்பணுமா? ஐயோ உசுப்பணுமா? எனக்கு தெரியாது தெரியாது. உசுப்பணும்னா மயக்கத்து மயக்கணுமா? மயக்கத்து கூட தெரியாதா? பாட்டு பாடத்தால விட்டுருவோம். சாமி எண்ணெய் பலகாரமா வச்சு மயக்குங்க பாப்போம். என்ன பலகாரம்? என்ன என்ன பலகாரம்? எண்ணெய் பலகாரம் தெரியாதா? தெரியாது. என்னமா
தேவலோகத்துல இருக்கீங்க, என்ன பலகாரம் தெரியாதா? தெரியாதுமா? ஐயோ, ஒரு மனுஷன் மயக்கம்னா முதல்ல பலகாரம் எண்ணெயில சுட்டுதாவே இருக்கணும். அப்படியா? என்ன பலகாரம்? என்ன தெரியாது? அழகா சுட்டி எடுத்து போய் ஒரு இட்லி கோழி விட்டா அம்மா 15 முடிஞ்சா ஒரு வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்து போய் என்ன பலகாரமா கொடுத்தா ஒரு ஆள் அடி மயக்கத்துல நம்ம மேல சாஞ்சிருவாரு. இட்லி கோழி குட்டல எண்ணெய் போட்டு சுடுவாங்க. அதுலட்டே அது வாழைப்பழி எண்ணெய் போட்டு சுடுவாங்களா? வாழைப்பழத்தை எண்ணெய் போட்டு சுட மாட்டாங்களா? போடா. அவரு எல்லாம் நீங்க கூட வச்சுக்கலாம். ஒண்ணு வேணாம் போ. அடுத்த புடி அவங்க வந்து அறிவா புடி. எங்க தாத்தா வச்சுக்கிற மம்டி படி வேணுமா? ஏன்னா அது அவங்க தான் குடு. மாம்டி புடியா? அடுத்தது யாருமா காட்ட சின்ன பொண்ணு வயசுல சின்ன பொண்ணு எவ்வளவு அழகா லட்சணமா 32,000 லட்சம் பொண்ணு மாதிரி நல்லா போட்டான் அப்படிங்கிறான். நீ சின்ன பொண்ணா இருக்கிற தப்பி தவறி 2-3 வார்த்தை முங்கிட்டாலும் பரவாயில்ல, நல்லா அழகா பாடணும். உன் அழகுல அப்படி அப்படி என்னடா அப்படி ஒழுகணும். வாயில சொல்லி ஒழுகணும். அவ வாயை திறந்தாலே ஒளி வைப்பாவா?